இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா, நம்ம மீன் தொட்டியில் மீன் வளர்ப்போம்ல, அந்த தண்ணி என்ன செய்யணும், கீழே விடக்கூடாது. நம்ம அந்த தண்ணியை எடுத்து வச்சு என்ன செஞ்சிடணும், செடிகள் கொடுத்தாலும் சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இப்போ நம்ம அதைத்தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அதையும் கொடுத்துட்டு கொஞ்சம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். 2 ரோஸ் பூத்துருக்குது. அதே இன்றைக்கி இப்போ என்ன செய்ய போகிறோம், ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாருங்கள், இது தண்ணி எப்படி கலராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மீன் தொட்டி கலவுன தண்ணி. இதே நம்ம கீழே ஊற்றாமல் இந்த ரோஸ் கண்ணுகளுக்கெலாம் கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். ரோஸ் கண்ணுக்கு, மல்லிகைப்பூ கண்ணுக்கு, செம்பருத்தி செடிக்கு, செவந்தி கண்ணுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தோம்னா சரி நல்லா சிறப்பாக வரும். பாருங்க, சீனி இருக்கனால எவ்வளோ செழுமையாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 2 செடி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு கம்பு கட்டி விடணும். இந்த சாயுது மல்லிகைப்பூ கண்ணு எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி செம்பருத்தி செடிக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுத்தாலும் நல்லா என்ன செய்யும், ஹெல்த்தியாக இருக்கும். பீட்டர் ரோஸ் இருக்குது. இது பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸு. இந்த மொட்டு வந்துருச்சு பாருங்கள். அதில் ஒரு தக்காளி செடி ஒன்று வந்துச்சு. நம்மளை எவ்வளோ உயரமாக அதை எடுத்து வேறு எல்லாம் நடணும். இந்த காய்கறி கழுவி போட்டு வச்சுருக்கோம்ல தொட்டி, அது தொட்டியில் தான் அதை நடணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தப்பறம் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த இருக்குது எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது. ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, சேர்த்து போட்டு அதான் பொறிக்க போகிறோம். கத்திரிக்காய் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இதுலையும் கிடக்குது. இது கூட கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம பெருசாக இருக்கதா மட்டும் பார்த்து என்ன செஞ்சோம், எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி இங்கே பாருங்க, 3 கத்திரிக்காய் இருக்குது. இந்த அங்கிட்டு 2 கிடக்குது. 2 மிளகாயும் நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், பங்கார் மிளகாய் செம்மையாக இருக்குது. இந்த பாருங்கள், 2 மிளகாய். இங்கே வாங்க, இங்கேயும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது நமக்கு, அதை எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த இருக்கு பாருங்க. இதுதான் நல்லா கூட்டு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இளங்கத்திரிக்காய் இருக்கா. கத்திரிக்காய் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே நம்ம ஆர்கானிக்காக இயற்கை உரம் ஊற்றி வைக்கோம்ல. இதுவும் கொஞ்சம் குட்டியாக தாண்டா இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு பறிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, அதை எடுத்துக்கிடுவோம். நேற்று 2 வெண்டைக்காய் எடுத்துட்டேன். ஏற்கனவே 10 வெண்டைக்காய் இருக்குது. அதனால் அதையும் இதையும் சேர்த்து போட்டு இந்த பாருங்கள் வெண்டைக்காய். இந்த எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இந்த மேலே இங்கே வேறு இருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி இந்த கொடியெல்லாம் என்ன செய்யணும், அப்படியே நம்ம பிரித்து விட போகிறோம். இங்கே எல்லோரும் வேறு வீட்டுக்கு போக போகிறாங்க, தரத்தோட்டத்துக்கு போக போகிறாங்க. இனிமேல் தான் அதை பிரிக்க போகிறோம். இப்போ பிரிச்சுட்டு வேனில் வெளியே போக போகிறாங்க. 2 ரோஸ் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். வாங்க. இது கூட இன்றைக்கி நல்லா மலர்ந்துருச்சு. இதை எடுத்துக்கணும். இதை நாளைக்கு கூட எடுத்துக்கணும். நம்ம இந்த ரோஸ் எப்போ கட் பண்ணும் போதும் 2-3 இதழ் தாண்டி கட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், 2-3-4 இதழ் தள்ளி கட் பண்ணிடலாம். அது சீக்கிரம் என்ன செய்யும், தள்ளுறடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நாட்டு பன்னீர் ரோஸு நல்ல வாசமாக இருக்குது. அதோட கொஞ்சம் சிகப்பு செம்பருத்தி இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், 3 செம்பருத்தி பூ இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் பூவு, கொஞ்சம் காய், செடிகளுக்கு கொஞ்சம் உரமும் கொடுத்துருங்க. இங்கே ஒரு ரோஸ் பாருங்கள், 7 days ரோஸு. இங்கே பாருங்கள், இது நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். இதை நாளைக்கு நம்ம பறிக்கலாம். நாளைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போய் புதுசாக பூ பறித்து நமக்கு சாமிக்கு வச்சு கும்பிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.